நாகர்கோவில் ஸ்பெஷல் வெறும் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், அரை மூடி தேங்காயில் நம்ம ஒரு முக்கால் போல் எடுத்துக்கணும். ஓகேயா? தேவைக்கு கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா ரெட் சில்லி பவுடர், இவ்வளோ மிக்சியில் போட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு தேவைப்பட்டுன்னா அந்த ஒரு உள்ளியை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் விட்டு அரைச்சிக்கணும். சரியா? அப்புறம் இன்னொரு பவுல் புளி வாட்டர் விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கேஸில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில், மஸ்டர்ட், கறி லீஃப், அப்புறமா ரெட் சில்லி போட்டு கடுகெல்லாம் நல்லா போட்டுட்டோம். அப்புறமா சின்ன உள்ளி பார்த்திங்களா, கொஞ்சம் நிறைய சின்ன உள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மை போல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு வாட்டர் விட்டுக்கோங்க தேவைக்கு. அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் இதில் விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டு தேவைக்கு நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை அவ்வளோக்கு நமக்கு வாட்டர் விட்டுக்கோங்க. வாட்டர் விட்டு அது பாயில் பண்ணோன்னே எடுத்துக்கணும். சரியா? வீட்டில் நமக்கு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை, நம்ம ஒரு குழம்பு வைக்கணுன்னா நம்ம சடனாக இப்படி கோகனட் மட்டும்தான் இருக்குன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரியா? இதுக்கு கூட ஒரு அப்பளமோ இல்லை பிக்கிள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கூட்டு லைட்டாக வச்சு ஃப்ரை பண்ண ஃபிஷ் இப்படி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப செம்மையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நாகர்கோவிலில் இது ஃபேமஸ். இன்றைக்கி நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேயா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாகர்கோவில் வெறும் கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.